ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அடானி வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் வித்ட்ராவல் ரெக்கார்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் டெய்லி நான் 2000, 3000, 1500 இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே நான் வித்ட்ரா பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு கூட நான் ஒரு 3000 ருபீஸ் நான் வித்ட்ரா பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பேடிஎம் பேங்கில் சென்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16,000 ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நான் வித்ட்ரா பண்ணேன். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பேடிஎம் பேங்கில் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் லைவாக வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னுடைய வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2336 இருக்குது. ஸோ இப்போ நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் கீழே சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ராவல் அப்ளிகேஷன் சப்மிட்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வித்ட்ராவல் ரெக்கார்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வித்ட்ரா பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் போக 2242 ரூபா பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பேடிஎம் பேங்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 hours டைம் ஆகும். ஸோ எனக்கு 3 hours கழித்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு இப்போயே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு புது அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும், புது வெப்சைட் லான்ச் ஆனாலும், அதுலேருந்து பேமெண்ட் வந்தாலும் நான் டெலகிராம் சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதை விட டெலகிராம் சேனலில் தான் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நிக் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நம்பரை ஓடிபி கோட் பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் அப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள், வெல்ஃபேர், ஆக்டிவிட்டி. இதில் நீங்கள் ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் மினிமம் நீங்கள் 427 ரூபா கொடுத்து இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 149 ரூபா பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5529 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 37 days கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் மொத்தமாக ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. அடுத்து நீங்கள் ப்ராடக்ட் 2ல் 1350 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 472 ரூபா பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 17,482 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 37 days கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் 3, ப்ராடக்ட் 4, ப்ராடக்ட் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பை பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெல்ஃபேர் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் விஐபி ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 210 ரூபா கொடுத்து இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 315 ரூபா கொடுப்பாங்க. இந்த இன்கம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டேலே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இது பை பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டில் 315 ரூபா ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா விஏபி 1. அடுத்து நீங்கள் விஏபி 2ல் 1700 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 850 ரூபா பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2550 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம்.
இந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 டேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலெட்டில் வந்து மொத்தமாக வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து டேரெக்டாக வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து VIP1, VIP2, VIP3 இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் 3 டேஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து வெல்ஃபேர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்டிவிட்டி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் நீங்கள் 1977 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 7 டேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து 6919 ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 988 ரூபா பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 7 டேஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபுல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ராடக்ட் 2ல் வந்து 2100 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 10 டேஸ்லேயே நீங்கள் வந்து 19110 ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 டேஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபுல் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் VIP1 வந்து பை பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் VIP1 ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டேப்பில் வந்து 427 ரூபா கொடுத்து இதை நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். இதை நீங்கள் பை பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து இருக்க ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெபாசிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 427 ரூபா வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து 2 டெபாசிட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த UPI ஐடிக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து காப்பி UPIன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த UPI ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் Paytm, ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு இந்த UPI ஐடிக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 12 டிஜிட்டில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்புட் 12 டிஜிட் ஹேர்னு இருக்கும், அந்த பாக்ஸில் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் பை பண்ண போகிற அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்து டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் நீங்கள் செக்இன் பண்ணுறது மூலிமா 7 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சைன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி 7 ரூபீஸ் நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா இதில் நீங்கள் வந்து கேஷ்பேக்கை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ஸ்ப்ரெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபர் லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் லிங்க் மூலிமா இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 லெவலில் நீங்கள் வந்து கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா அதிகமாக நீங்கள் வந்து கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்கள் ரெஃபர் லிங்க் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பேங்க் கார்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் IFSC நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் ஆர்டர்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டில் லிங்க் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் மினிமம் நீங்கள் 300 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 300 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வித்ட்ராவல் அமௌண்ட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் கோடு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த கோடு பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பேமெண்ட் கோடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்ஃபபெட்டில் தான் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே கலந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 6 டிஜிட்டில் வந்து நம்பர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வித்ட்ரா பண்ணும்போது இந்த கோடு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த பேங்க்கை என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அந்த பேங்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வித்ட்ரா பண்ணுற எல்லாருக்குமே பேமெண்ட் கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிட்டேன்.
ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இப்போவே லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.